இன்றைக்கி என்ன ஹேர் ஸ்டைல்னால் சும்மா வந்து வலிச்செழுத்து 2 குச்சி கிளிப் வந்து பேக்கில் மாட்டியிருக்கேன். இது கொஞ்சம் ஃப்ரீ ஹேர் ஸ்டைலாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது நமக்கு காதில் போட கம்மல் தெளிவாக தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நம்ம நேர் வச்சு வந்து எடுக்காமல் அதை எடுத்து நம்ம ஸ்கூல் போகும்போது ரெட்டை சடை பண்ணிட்டு போவோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன செய்யணும், அந்த ரெட்டை சடை பண்ணுறவங்களுக்குலாம் என்ன செய்யணும், அந்த ரெட்டை சடையை அவுத்துட்டு ஃபுல்லாக வந்து அந்த உச்சி தெரியாத அளவுக்கு வலிச்சு இழுத்துடணும். வலிச்சு இழுத்துட்டு ஒத்த சடையாக மாற்றிடணும். அப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணணும். அப்படி செய்யும்போது அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த ரெட்டை சடை போடுறதுனால வரக்கூடிய அந்த உச்சியில் இருக்கக்கூடிய முடி வளராமல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கேப்பை மறக்கவே முடியாது. ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து அப்படி செய்யணும். ஈவினிங் வந்து அந்த ஹேர் ஸ்டைலை மாற்றிடணும். ரெட்டை சடையை வந்து ஒத்த சடையாக்கி பின்னி போடணும். அதாவது லூஸ் ஹேர் ஆக்கணும். அந்த உச்சி தெரியாத அளவுக்கு அந்த முடி எடுத்து கிளிப்பாக மடிக்கணும். நான் எப்பயுமே வந்து உச்சி எடுக்க மாட்டேன். சின்ன வயசுலேருந்து எடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து நேர் வச்சு எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் போகும்போது கோணம் வச்சு எடுப்பேன். அப்புறம் சில சமயம் எங்கள் அம்மா பின்னும்போது நேர் வச்சு எடுப்பாங்க. வெளியில் கிளம்பும்போது நான் நிறைய ஹேர் ஸ்டைல் வச்சு வைப்பேன். கிளிப் மாட்டுவேன், பின்னி போடுவேன். அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணி இதே மாதிரி ஹேர் ஸ்டைல் மாறி வந்திருக்கேன். இல்லைனா கிளிப் போட்டு ஃப்ரீ ஹேரில் போவேன். எங்கேயா சேரீ கட்டி போகும்போது ரொம்ப ஃப்ரீ ஹேர் விடாமல் வெளியில் எங்கள் ஃபங்க்ஷன் போகும்போது லைட்டாக கிளிப் பண்ணி சடை பண்ணி போவேன். நான் மாற்றி வந்து ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த மண்டையில் வந்து உச்சி எடுக்கிறதுனால வரக்கூடிய அந்த முடி வந்து அந்த இடத்துல கேப்பாக இருக்கும். அது வந்து கொஞ்சமாக மாறும். இல்லைனா என்ன சின்ன வயசுல ஸ்கூல் அந்த ஏஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், ஸ்கூல் ஏஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், ஹேர் ஸ்டைலே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடணும். சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த அந்த இடத்துல முடி உச்சி நேர் வச்சு எடுத்தாலும் சரி, கோணம் வச்சு எடுத்தாலும் கூட வரக்கூடிய அந்த முடி இல்லாத தன்மை வந்து மாற்றிக்கலாம். அந்த இடத்துல மட்டும் வழுக்கமாக இருந்த மாதிரி இருக்கும். லேடிஸ்க்கு நேர் வச்சு ஃபுல்லாக முடியே இருக்காது. நம்ம ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் விடும்போது அந்த இடத்துல மட்டும் கேப் விட்டு கிளியராக தெரியும். இதுதான் ஒரே வழி. அதுக்காண்டி அந்த இடத்துல ஆயில் தைக்கிறது எல்லாம் கூட சரியாகாது. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து அப்பப்போ மாற்றிக்கணும். ஒரே ஹேர் ஸ்டைல் பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன்னா, பகல் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னா, நைட் தூங்கும்போது இந்த கிளிப்பெல்லாம் எடுத்துகிட்டு ஒத்த சடையாக பண்ணி லாஸ்ட் வரைக்கும் பின்னி அதோடு படுத்துடுவேன். கால் இருந்துச்சு திருப்பி ஒரு தலை செய்வேன். நம்ம கால் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தூங்கிச்சு அதே தலையை விடக்கூடாது. தூங்கிச்சுன்னா முதல் வேலை வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு தலையை வந்து பழைய ஒட்டி இழுத்துக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கே நம்ம மூஞ்சி பார்த்தா நல்லாயிருக்கும். இல்லை கனவில் போதும் அப்படியே நம்ம தலை முடியலாம் பம்ப மாதிரி இருக்கும். அப்படிலாம் இருக்கவே கூடாது. காலையில் இருந்துச்சுன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போனோடனே ஹேர் ஸ்டைல் வந்து ஒட்டு பழையபடி வந்து வச்சு வாரி பின்னிக்கணுமா நம்ம வந்து அந்த வந்து தலை விரிகோளமாக இருக்காது. தலை வந்து தூங்கி எதுவும் நம்ம குழஞ்சி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி நான் போட்டுக்க சுடிதார் எல்லாமே மோஸ்ட்லி தூத்துக்குள்ள தைச்சதான். திருவந்து வந்து ரொம்ப எமர்ஜென்சி தான் தைப்பேன். இல்லைன்னா வந்து எல்லாமே தூத்துக்குள்ள தைப்பேன். இது வந்து மெட்டீரியல் தான். எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு வந்து ஃபுல்லாக ஏறி எடுத்து தலையை ஏற்றி எடுத்து கிளிப் பண்ணுறத விட கோணம் சுட்டு தான் உனக்கு அழகாக்கும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆனால் அப்பப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க கண்டி அதே மாதிரி செய்ய மாட்டேன். உச்சி எடுத்தால் வந்து அந்த இடத்துல முடி வளர இருக்கான்னு சொல்லி இப்போ ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிடுவேன். பெற்றவங்களுக்கு தான் நம்ம வந்து எப்படி இருந்தால் அழகாக இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களத்தான் நம்ம மேலே வந்து கேர் பண்ணுறது உலகத்தில் யாராலையும் முடியாது. அம்மா அப்பா நம்மளை பற்றி யோசிக்கிறது என்கிட்ட நம்மளை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு சிந்தனையே இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சாமியே கும்பிட்டாலுமே நம்ம என்ன சாமி கும்பிடுவோம், எப்படி கும்பிடுவோம்? ஃபஸ்ட் அடுத்து வந்து நம்மளை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகளை பற்றி தான் யோசிப்போம். இல்லை நம்ம பிள்ளைகளை பற்றி தான் ஃபஸ்ட்டு யோசிப்போம் இல்லையா? தலைக்கு வந்து எண்ணெய் ரொம்ப தேய்க்க பிடிக்காதவங்க, காலைல இருந்துச்சு நம்ம ஜாபு போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்களுக்குலாம் அந்த ஃபேஸ் வந்து எண்ணெய் வெளியே பிடிக்காது. அந்த மாதிரி உள்ளவங்க என்ன செய்யணும்னா, நைட்டே வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு படுக்கும்போது காலில் இருந்துச்சு தலையில் கொஞ்சம் ஆயில் வந்து உள்ளே மண்டைக்குள்ளே இறங்கியிருக்கும். ஹேரில் ரொம்ப இருக்காது. காலையில் இருந்துச்சு தலையை குளிச்சுட்டு போகலாம், தலையெல்லாம் மேலுக்கு குளிச்சுட்டு போகிறவங்க போகலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஆயில் தெரியாது.
நானும் அப்படி தான் பண்ணுவேன். டெய்லி நைட் தான் என்னைக்கு அப்ளை பண்ணுறோம், நைட் கொஞ்சோண்டு அப்ளை பண்ணி படுப்பேன். பகலில் காலைல அப்ளை பண்ண பிடிக்காது. அதுக்கப்புறம் தலை குளிக்கும்போது மூஞ்சிலாம் எண்ணெய் வலிஞ்சிட்டு ஒரு பிசுவஸ்தனம் போகவே போகாது. அது ரொம்ப நாளாக சின்ன வயசுலேருந்து நான் வந்து இப்படி தான் செய்வேன். சில நைட்டு எண்ணெய் தேய்க்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த எனக்கு வந்து இந்த மாதிரி தான் பழக்கம். எங்கே போனாலும் சரி இந்த எண்ணெய் பாட்டிலும் கொண்டு போயிடுவேன். நெக்ஸ்ட்டு தலைக்கு எண்ணெய் தேய்க்கும்போது லைட்டாக உச்சந்தலில் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சமாக எடுத்து தலைக்கு அப்ளை பண்ணுங்கள். மற்ற இடத்துல வந்து என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்து உச்சிக்கு வந்து எப்பவுமே வந்து தலைமுடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எண்ணெய் வைக்கிறது. அது நல்லெண்ணெய் வைக்க ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி வச்சுக்கலாம். ஏன்னா ஃபுல் தலைக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு இப்போ இந்த நல்லெண்ணெயில் பிசுபிசுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது தெரியும். இந்த உச்சியில் மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சு வச்சுக்கோங்களேன். உள்ளுக்குள்ள ஆவிட்டு அப்புறம் மற்ற இடத்துலலாம் வந்து பேக் சைடு ஃப்ரண்ட்டில் இந்த சைட்லலாம் என்ன ஆயில் அப்ளை பண்ணிங்களோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் செய்வேன். அப்புறம் சில சமயம் நைட் படுக்கும்போது வந்து உடம்பு சூடாக வச்சுக்கோங்க. என்ன செய்யணும்னா கட்டவரல் நகர் பார்த்தீங்களா, அதில் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா உள்ளங்காலில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது அந்த உடல் சூடு குறையும், தூக்கம் கொஞ்சம் நல்லா வரும். வாரத்துக்கு ஒரு டைம் வந்து தலைக்கு வேப்பிலை அரைச்சி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் இல்லை 1.5 ஹவர் வச்சுட்டு அப்படியே குளிச்சிடலாம். சேக்கெல்லாம் போட தேவையில்லை. தலையில் உள்ள பொழுது போகும். நெக்ஸ்ட் வந்து அரிப்பு இருக்காது, பேன் தொல்லை இருக்காது. அப்படி யூஸ் பண்ணாங்க என்ன செய்யணும், சேக்கை அரைக்க பார்த்தீங்களா, அந்த சீக்கையோடு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதுவும் நமக்கு வந்து ரொம்ப நல்லது தான். அப்படின்னு செய்யலாம். நான்லாம் சேக்கைப்பொடி வந்து தலைக்கு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து வெந்தயம், சீக்காய், வேப்பிலை இந்த 3 தான் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். துளசி சேர்க்கணும் சேர்த்துக்கலாம். மற்றபடி பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கக்கூடாது. வேப்பிலையும் துளசி மட்டும் போதும். அதோட மஞ்சள்லாம் சேர்க்கக்கூடாது. மஞ்சள்லாம் வந்து முடியை வந்து உதிர வைக்கும். ஸோ வந்து தலைக்கு போடுற பொடியில் வந்து மஞ்சள் சேர்க்கக்கூடாது. நான் சேர்க்க மாட்டேன். அதே மாதிரி ஃபேஸ்க்கு மஞ்சள் போடுறதும் வந்து டெய்லி வந்து போட தேவையில்லை. வாரத்தில் வரையும் போட்டால் போதும். ஏன்னா வந்து அது வந்து போட்டாலே வந்து எனக்குலாம் வந்து அரிக்கிற மாதிரி இருக்கும். சில சமயம் வந்து ஃபேஸ் வந்து சுருக்க விழுற மாதிரி ஒரு ஃபீலிங். அது ப்ளீச்சிங் முறை தான். கொஞ்ச நேரம் போட்டுட்டு நம்ம கழுவிடலாம். சோப் போட்டு வாஷ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செய்யலாம். தொடர்ந்து போட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா ஃபேஸ் வந்து அதனுடைய ஆயில் தன்மை குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி ட்ரையாக அந்த மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்தது. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு அப்படி இருக்கும். அதனால் வந்து நான் வந்து மஞ்சளே போட மாட்டேன். சின்ன வயசில் போட்டு அரைச்சி மூஞ்சில் வந்து போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நிப்பாட்டிட்டேன். ஆனால் அது போட்டோம்னா நம்ம வந்து ஃபேஸ் கழுவி பாருங்களேன், அப்படியே வந்து நல்லா ப்ரைட்டாக அந்த மாதிரி இருக்கும். அந்த ப்ளீச்சிங் தன் முடியும். அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு நல்லா பளிச்சுட்டு இருந்த மாதிரி இருக்கும் மஞ்சள் போட்டால். ஆனால் நான் போட மாட்டேன், மஞ்சள் போட மாட்டேன். ஃபேஸ்க்கு பவுடரும் போட மாட்டேன். என்னோடய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே.